ஆண்டவர் நம்மை ஆளுவதற்கு நம்ம ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு காரியத்திலையும் என்ன ஆண்டவரே செய்யணும், என்ன ஆண்டவரே அடுத்தது பண்ணணும், என் குடும்பத்திற்கு நான் அடுத்தது என்ன செய்யணும், என் ஊழியத்திற்கு நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், என் தனிப்பட்ட வாழ்க்கையில் அடுத்தது நான் என்ன பண்ணணும், என் பிள்ளைகளுக்காக நான் அடுத்தது என்ன பண்ணணும், எல்லாவற்றையும் ஆண்டவர் நம்மை ஆளும் பொழுது அவருடைய சித்தத்தை மட்டுமே நம்ம செய்வோம். ஹல்லேலூயா. பொதுவா மனுஷனுடைய இயல்பு என்ன தெரியுமா? ஒரு காரியம் நமக்கு முன்பதாக இருக்குதுன்னு வைங்களேன், ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணக்கூடிய விதத்துல ஒரு வேலை இருக்குன்னு வச்சுக்கங்களேன். உடனே நம்ம என்ன செய்வோம்? ஓகே, 1000 ரூபாய் இருக்கு, சரி இதை வச்சு நம்ம செய்திடலாம், அப்படிதான் நினைப்போம் இல்லையா? இப்போ ஒரு 10,000 ரூபாய், சரி கையில ஒரு 1000 தான் இருக்குது, இவங்கிட்ட வாங்கிடலாம் அவங்ககிட்ட வாங்கிடலாம், ஓகே ரைட் முடிச்சிடலாம் அப்படின்னு நினைப்போம். இப்போ நம்முடைய தகுதிக்கு மிஞ்சி ஒரு காரியம் வருதுன்னு வைங்களேன், அந்த நேரத்துல தான் என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே இது எவ்வளவு பெரிய ஒரு இது கஷ்டம், ஆண்டவரே இவ்வளவு பணத்துக்கு நான் என்னப்பா பண்ணுவேன், ஆண்டவரே நான் என்ன ஆண்டவரே பண்றது அப்படின்னா நம்ம ஆண்டவர்ட்ட. ஸோ நமக்கு முடியாத ஒரு காரியத்துக்கு தான் நம்ம ஆண்டவர்ட்ட போர்மை ஒழிய, நமக்கு முடிந்த காரியத்தை ஆண்டவர்ட்ட என்ன பண்ண மாட்டேங்கிறோம், கேட்க முடியும். ஆண்டவரே இந்த 1000 ரூபாய் செலவு இது சரிதானா, இதை நான் செய்யலாமா அப்படின்னு கேட்கறதே இல்லை. ஆனால் ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். அவர் நம்மை ஆளுவதற்கு ஒப்பு கொடுப்போம் என்றால், நம்முடைய சித்தம் அல்ல, நம்முடைய சுயம் அல்ல, நம்முடைய சுய விருப்பு வெறுப்பு அல்ல, அவருடைய சித்தமே நம்முடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார்.